வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்மஸ் காலங்களில் ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிக்கொள்ளும்போது, கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாயிட்டீங்களா, என்ன கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயாச்சா, பண்டிகைக்கெலாம் ரெடி ஆயாச்சா அப்படின்னு கேட்போம். ரெடின்னு சொல்கிறது எதுன்னா, நம்முடைய புற தேவைகள், அதாவது வீட்டை வெள்ளை அடிக்கிறது, வீட்டை அலங்கரிக்கிறது, பலகாரங்கள் செய்வது, பலகாரங்கள் செய்வதற்கான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைப்பது, அதற்கான ஆயத்தங்களை செய்வது, ஆடை தைக்க கொடுப்பது, இதெல்லாம் புற அடையாளங்கள் இருக்கு. ஒரு பண்டிகை கொண்டாடணும்னா ஒரு ஆர்டினரி நாளுக்கு தயாராகிறத விட கூடுதலாக சில தயாரிப்புகளும் சில தேவைகளும் இருக்கிறது. அதை நாம் செய்கிறோம், அது அவசியம். ஆனால் நம்முடைய திருச்சபை முன்னோர்கள் ரொம்ப அழகாக திருச்சபை அந்த வழிபாட்டு முறையை வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற நாள்களின் பெயரோடு கூட நம்முடைய திருச்சபை அட்டவணையில் அந்த ஞாயிறுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது இல்லையா? ஒவ்வொரு ஞாயிறும் இது திருத்துவ பண்டிகை, இத்தனா ஞாயிறு, இது ஒரு சந்தியின் ஞாயிறு அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஒவ்வொரு ஞாயிறுக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு இருக்கிற பல இளைஞர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அதையெல்லாம் நம்ம திடப்படுத்தல சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் சர்வீஸில் அட்டன் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்களோட இன்வால்வ் ஆவாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் பல்வேறு இடங்களுக்கு போய் கவரப்பட்டு போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது அங்கே நடக்கிறது புரிஞ்சாதான் அங்கே இருக்கணும். அதனால தான் நம்ம திடப்படுத்தல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். சரி, இப்போது நான் சொல்ல வருகிற சிந்தனை என்னென்னா, நம்ம திருச்சபை வரலாற்றில் அல்லது திருச்சபை கேலண்டரில் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்னாலும் ஆயத்த ஞாயிறுகள் வருகிறது. இப்போ கிறிஸ்மஸ்னா வருகையின் ஞாயிறுலேருந்து எல்லா ஞாயிறும் கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கான ஆயத்த ஞாயிறுகள். அதே மாதிரி நம்ம ஈஸ்டரை கொண்டாடோம்னா தபசு காலத்தில் வருகிற எல்லா ஞாயிறுகளும் ஆயத்த ஆராதனைகள். அதே மாதிரி பரிசுத்தாவின் பண்டிகை கொண்டாடுவோம், அதுக்கு முன்னால் வருகிற திருத்துவ ஞாயிறுகள் எல்லாம் ஆயத்த ஆராதனைகள். ஒவ்வொரு பண்டிகையும் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆராதனை ஒழுங்கின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த செலிப்ரேஷன். நீ தயாராக வேண்டும். எப்படிப்பட்ட தயாரிப்புகளை நீ செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஞாயிறுகளில் நம்முடைய ஆயர்கள் அருளரை சாட்சி நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எப்பா, நீ கிறிஸ்மஸ் கொண்டாடப்படியா, இதெல்லாம் இந்த குணம்லாம் உங்ககிட்ட இருக்கணுங்கிறத ஒவ்வொரு ஞாயிறுலையும் சொல்லிக் கொடுக்குறான். நீ ஈஸ்டரை எதிர்கொள்ள போகிறியா, இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் பிறக்கணும்னா இந்த ஆயத்தம்லாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நீ சொந்தமாக்கணும்னா இந்த ஆயத்தம்லாம் இருக்கணும். பரிசுத்தாவியை நீ பெருகிற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தங்கள்லாம் இருக்கணும். ஒவ்வொன்றும் ஆயத்தங்களாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸை கொண்டாட போகிற நாமும் ஒருவேளை இவ்வளவு நாள் அந்த ஆயத்தங்களை குறித்து அவ்வளவு கவலைப்பட வேண்டி சொன்னாலும், இனிமேல் ஒவ்வொரு பண்டிகைக்கு முன்னாலும் நான் எத்தகைய ஆயத்தப்பட வேண்டும். ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, பலகாரம் செய்யறதில்லை, வீட்டை ஜோடிக்கிறது இல்லை, சில சாங் சர்வீஸ் நடத்துறது இல்லை, அங்கே இங்கே போயிட்டு வர்றதில்லை. இதெல்லாம் அல்ல, நான் தனிப்பட்ட முறையில் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த ஆயத்தங்களை ஒரு பாடத்திட்டம் போல நம்முடைய திருச்சபை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்டு கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் தான் சரியான கிறிஸ்மஸ். சரி, இந்த ஆயத்தங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட ஆயத்தங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது எந்த நேரத்தில் இரண்டாம் வருகை வந்தாலும் நாம் ஆயத்தமானவர்களாக இருப்போம். இதுதான் பேசிக். அப்ப எல்லா நேரமும் எல்லா பண்டிகையும் எதிர்கொள்ள உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. நீ ஆயத்தமாய் இருக்கிற நேரத்தில் எப்பொழுது இரண்டாம் வருகை நடந்தாலும் பரவாயில்லை. எனவே முதல் வருகையின் ஞாயிறுக்கு ஆயத்தமாவது இரண்டாம் வருகைக்கான ஆயத்தங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கடவுளினுடைய அற்புதங்களை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அத்தோடு கூட இந்த கிறிஸ்துமஸிலும் அர்த்தமுள்ள ஆயத்தத்தை நாம் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.